நேற்று வரைக்கும் பார்ட் 3ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவர் தான் சந்தானம் தான் கொலையாளி அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவர் எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் அப்படின்றது எல்லாத்தையுமே சந்தானத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே சந்தானம் ரொம்ப கத்துறான், ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணுறான். அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போலீஸ் ஆஃபீஸர் சந்தானத்தை பார்த்து, இதுதான் நடந்துச்சு, இதனால தான் உனக்கு கொலையாளின்னு சொல்கிறேன். அன்றைக்கி நீ தான் சிவாவை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு சந்தானத்தை பார்த்து போலீஸார் கேட்குறாரு. அதுக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நிகழ்காலம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்கா அப்படின்றத ஒரு ஆச்சரியத்தோட போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து சந்தானம் கேட்குறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இவன் கடந்த காலம் நிகழ்காலம்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்ட்டு இவனை தான் காரில் ஏற்றி அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அந்த டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் ஒரு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சு அதை செக் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் கடந்த காலத்தில் ஆள் மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ வெளிவர கொண்டு வர வச்சு அவர் வாயாளியை சொல்ல வைக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை சந்தானத்துக்கு பண்ணுறாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர் சந்தானத்திட்ட கேட்குறாரு, அன்றைக்கி சிவாவோட எங்கே போன, சிவா உனக்கு யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்குறாரு. அதுக்கு சந்தானம் சொல்கிறான், என் பேர் சந்தானம், என்னை செல்லமாக சாண்டின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறான். நானும் சிவாவும் 3 வருஷமாக ஐடியில் வேலை பார்க்கறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். நானும் சிவாவும் எப்பயுமே பிரிஞ்சதில்லை. அவனுக்கு ஒரு தங்கை இருந்துச்சு, அவளுடைய பேர் ரவியானி அப்படின்றதையும் சொல்கிறான். ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால மித்தவங்க எல்லாருக்குமே இவங்க மேலே ஒரு சின்ன பொறாமைகள் இருக்கும். ஆனால் எதையுமே கண்டுக்காமல் அவங்க வேலை உண்டுன்னு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சந்தானம் சிவாவும் எப்பயுமே நல்ல ஒரு ஊர் சுற்றிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சந்தானம் காலையில் எந்த வேலைக்கு இருந்தாலும் ஊர் சுற்றுவாரான், ஆனால் நைட் ஆனால் வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாயாளியை சந்தானம் டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ சிவாவும் நிறைய தடவை வா நைட் டைம் நம்ம வெளியே போகலாம், நைட் டைம் நல்ல கிளைமேட் இருக்கும், நல்லா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் சந்தானம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு தடவை இவன் ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு சிவா ஆனவர் அவனுடைய வீட்டுக்கு பின்புறம் நின்று அவன் நைட் ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு கதவை திறந்து எட்டி பார்த்துருக்காரு. அப்போது அவன் ஒரு சந்தானம் ஒரு கொடூரமான ஒரு தன்மையில் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து கத்துறதாகவும் கண்டதையும் போட்டு குத்துறதாகவும் அங்கே இருக்கிற பூனைகள், நாய்கள், எலிகள் எல்லாத்தையும் போட்டு கடிச்சு பிச்சு வீசுறதாகவும் அவன் கண்ணில் பார்க்குறான். அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு இதை அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ சிவா அடுத்த நாள் காலையில் ஜாகிங் வரும்போது இந்த டாக்டர் வராரு. ஸோ டாக்டர்கிட்ட தான் எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சந்தானத்தை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்றதுக்காக சிவா வீட்டுக்கு போகிறாரு. சிவா அவர் வீட்டுக்கு போன உடனே சந்தானம் கேட்குறாரு, இன்றைக்கி நம்ம எங்கடா போக போகிறோம், எங்கேயே போகிறோன்னு சொன்னீங்க, எங்கே போகலாம் அப்படின்னு சந்தானம் சிவாவை நோக்கி கேட்குறாரு. சிவா எதுவுமே சொல்லலை, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், ஸோ நீ சொன்னால் நீ வரமாட்டேன், ஸோ சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவா சந்தானத்தை அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே எதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சந்தானம் ஒரு பதட்டமாக கேட்குறாரு. அதுக்கு சிவா, இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலான்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சந்தானம் சிவாவோட பேச்சை நம்பி ஹாஸ்பிட்டல் வராரு. அங்கே போய் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்கிட்ட சிவா இதுதான் அந்த பேஷண்ட், இவன் தான் நைட் ஆனால் ரொம்ப கொடூரமாக மாறிடுறான், இவனை எப்படியாவது நம்ம க்யூர் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கெஞ்சுறாரு சிவா. ஸோ நார்மலான மெடிக்கல் செக்கப் தான் சொல்லி சந்தானத்தை செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் புரிய வருது, அவர் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நாய், பூனைகள் எல்லாமே ஒரு மனிதனாக கண்ணுக்கு தெரியுறாங்க. அதனால தான் சிவா உன் கூடவே அவர் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு.
அவர் நைட் டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாருன்னா உன்னையவே ஒரு குத்தி கொலை பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு பயத்தினால அவர் நைட் டைம் உன்னை தேடி வர மாட்டேங்கிறார். இவர் காலையில் மனிதனாகவும் நைட்டான ஒரு மிருகமாகவும் மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை வந்து எப்படி தான் க்யூர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சிவா ரொம்ப முயற்சி போயிருக்கான். அதோட சொல்கிறான், இவன் என்னுடைய உயிர் நண்பன், எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, இவனை க்யூர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் சொல்கிறாரு, இவரை வெளியே விடுறதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ இவரை இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு அவரை ஒரு அறையில் போட்டு அடைச்சிட்றாங்க. சிவா அப்பப்போ வந்து சந்தானத்தை பார்த்து மீட் பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது லஞ்சோ கொடுத்துட்டோ போகிறாரு. சிவாவை பார்க்கும்போதெல்லாம் சந்தானம் வந்து கெஞ்சி வர இங்கேருந்து கூட்டிகிட்டு போடா, என்னால் இங்கே இருக்க முடியல, 4 செவத்துக்குள்ளே என்னால் இப்படி இருக்க முடியலடா, நீ கூட்டிகிட்டு போடான்னு கெஞ்சார். ஆனால் சிவாவோ நீ சரியாகணும், நீ திரும்பி சரியாகி என்னை பழைய சாண்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் சந்தானம் வந்து அந்த டாக்டர்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். போலீஸாரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத சந்தானம் சொல்லலை. இவன் கொலை பண்ணலையா, அப்போ இவனோட வெளியே போலையா, அப்போ யார் தான் வந்து சிவாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. இப்போ சந்தானமாக கொலை பண்ணல அப்படின்னா யார் தான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் அதை அதிகமாக பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் சந்தானம் அட்மிட் ஆன டேட் அன்னைக்கு இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அவர் எடுக்கிறாரு. மார்ச் 8 அட்மிட் பண்ண அவர் 10 சிவா வந்து இறந்து போயிருக்கார். மார்ச் 8 தான் சந்தானத்தை வந்து சிவா அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு நாள் அந்த 9 மட்டும்தான் வந்து சிவா வந்து அவரை பார்த்துட்டு போயிருக்காரே தவிர 10 அவர் இறந்துருக்காரு. ஸோ அதனால் மார்ச் 8, 9, 10 இதுக்கு 3க்கு இடையில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அதில் மார்ச் 9 நைட்டு 2 மணிக்கு அந்த இடத்த விட்டு, அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்த விட்டு சந்தானம் தப்பிச்சு வெளியே போகிறாரு. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் கழித்து திரும்பி அதே இடத்துக்கு வந்து எதுவுமே தெரியாத புள்ள மாதிரி படுத்து தூங்கிடுறாரு. ஸோ இது வந்து அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் கேட்கணும் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட வந்து அவர் வலியுறுத்துறாரு. ஸோ இவர் வந்து அதை பற்றி கேட்குறாரு. சரி, இந்த சிசிடிவிலேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க, அந்த இது இருக்குது, சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சிங்க அப்படின்றத அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா, ஷாக் ட்ரீட்மெண்ட் மூலிமா வந்து அவர் கேட்குறாரு. நம்ம சந்தானம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறாரு. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாரு. சிவாவை கொண்டது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. Bloody sweet.